ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். கடந்த 10/1/2026 நாளன்று மதுரை நகர விடுதியில் மதுரை நகரத்தார் பழனி பாத யாத்திரை பூஜை குழுவினரின் பூஜை நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த பஜனை நிகழ்வில் கலந்து கொண்ட அருளாடியார் ஐயா அவர்கள் அனைவருக்கும் ஆசி உரை வழங்கி சிறப்பித்தார்கள். அந்த அருள் உரையை நாம் அனைவரும் கேட்கலாம் வாங்க. பெருவிழாவிற்கு வருகை கொண்டிருக்கும் பழனி பாத யாத்திரை குருநாதர் அருளடியார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்மீக பெருமக்களையும் நகரத்தா சங்கங்களின் எல்லா சங்கங்களையும் நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்காங்க. அத்தனை நகர விஷயங்கள் தான் நகரத்தார்னா உபதேசம் கேட்கணும். நாம இன்னைக்கு மற்ற சமூகத்தார் மத்தியில உயர்வா இருக்கோம்னா அந்த மந்திரம் தான் காரணம். நாம அப்ப இந்த மந்திரத்தை மறந்துட்டோம், இந்த உபதேசம் கேட்கறத மறந்துட்டோம். ஏன்னா பயம், உபதேசம் கேட்டா சாமியாரா போயிடணும். பயப்படாதீங்க, எந்த பயமும் கிடையாது. நித்தியம் குளிக்கணும், அதுக்கு தயாரா இருந்தா எல்லாரும் உபதேசம் கேட்டுக்கலாம். உபதேசம் என்பது 7 வயசுல நம்ம நகரத்தார் கேட்கணும். ஆனா நம்ம மறந்துட்டோம் அதை. இப்போ அதனால கொஞ்சம் பாதை மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நம்ம மறுபடியும் திருப்பி உபதேசம், அந்த மந்திரம் உள்ள போக போக கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள் எதுவும் நம்ம மனசுல வராது. ஆகினால 2 குருமார்கள் அதற்காக இருக்கின்றார்கள். ஆக குறைந்தபட்சம் 40 வயது நிரம்பிய ஆண் பெண் கண்டிப்பா உபதேசம் கேட்கணும். இது நகரத்தாருடைய மரபு. அடுத்து குலதெய்வ வழிபாடு. ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. லண்டன்ல இருக்க சித்தி விநாயகரையும் சிங்கப்பூர்ல இருக்க தண்டாயுதபாணியும் கும்பிடலைன்னா தப்பு இல்லை. ஆனா குலதெய்வத்தை கும்பிடவில்லை என்றால் குற்றம். அதனால ஆண்டுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான் வரணுங்கிறது கிடையாது. கண்டிப்பா ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்மை காத்து கொண்டு இருக்கின்ற அந்த தெய்வத்தை குடும்பத்தோட போய் தரிசனம் பண்றதுனால எந்த தப்பும் கிடையாது. அதற்காக வரலாம். அதனால ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா இந்த குலதெய்வத்தை தரிசனம் பண்ணி வாருங்க. அடுத்து முன்னோர் வழிபாடு, படைப்பு, ஜபசம், தர்ப்பணம் இதெல்லாம் கண்டிப்பா நாம செய்யணும். இதெல்லாம் செய்யாதனால நிறைய குடும்பங்கள் பிரச்சனையில இருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய மரபுகள். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க விட்டுட்டோம்னா நமக்கு சிரமங்கள் உண்டாகலாம். அதனால முன்னோர் வழிபாடு அவரவர்கள் குல வழக்கப்படி அவரவருடைய முன்னோர்களை வழிபடுங்க. அடுத்து இந்த விபூதி எப்படி வாங்கிக்கணும், எப்படி பூசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வி என்றால் தலை சிறந்த கிடைத்தற்கரிய என்று பொருள், பூதி என்றால் செல்வம் என்று பொருள். ஆக அப்படிப்பட்ட அந்த விபூதியை விரல்களிலோ பேப்பரிலோ ஒரு கையாலேயோ வாங்கக்கூடாது. அப்புறம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, இடது கையை கீழே வைத்து இந்த வலது உள்ள கையிலே தான் விபூதி வாங்க வேண்டும். அப்படி வாங்கின விபூதியை இடது கைக்கு மாற்றக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்,
வாங்கின அடுத்த நிமிஷமே இடது கைக்கு மாற்றுறோம். இல்லைன்னா இப்படி தொட்டு வச்சுட்டு அந்த தூண் இருக்கா இல்லையா, கோயில் தூண், அதிலே வச்சுட்டு வந்துடுறோம். ஏன்னா கோயில் தூண்லாம் அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த கோயிலுடைய தூய்மையை எடுத்து நமக்கு கிடைச்ச பிரசாதையும் நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வந்துடும். விபூதிங்கிறது சிவனுடைய சொத்து, அதை மடித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அதனால எப்படி விபூதி, அப்புறம் எப்படி இதை வாங்கி அழகாக பூசிக்கிறது அப்படின்னா வாங்கி பேப்பரில் வச்சுக்கலாம். ரொம்ப ஆச்சாரமாக சொல்ல போனோம்னா பெண்கள் முந்தான தலைப்புலையும் ஆண்கள் வேஷ்டி தலைப்புலையும் தான் வாங்கணும். அப்புறம் எப்படி அழகாக பூசிக்கிறது அப்படின்னா அந்த இடது கையை கீழே வைத்து இந்த வலது உள்ளங்கையில் இருக்கின்ற இந்த விபூதியை இந்த 3 விரலுக்கு கொண்டு வந்து அண்ணாந்து பார்த்து தான் அணிந்து கொள்ள வேண்டும். விபூதி கீழே சிந்தக்கூடாது. அண்ணாந்து பார்த்து பூசிக்கொண்டா நம்முடைய உடம்புல தான் விழும். எந்த சுவாமியினுடைய விபூதியை வாங்கிக்கிறீங்களோ அதை நினைத்து வாங்கிக் கொள்ள வேண்டும். முருகா, கணபதியே, சிவசிவா, கருப்பையா, எந்த சுவாமியினுடைய விபூதி வாங்குகிறீர்களோ அதை நினைத்து வாங்கிக் கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம மறந்த விஷயங்கள். அதனால நான் அடுத்த போகிற இடங்களெல்லாம் நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். எல்லோரும் கடைபிடித்து இன்புற்று இருக்க எம்பெருமான எல்லாம் வல்ல அருள்மிகு பழனியாண்டவருடைய திருவடிகளை வணங்கி வாழ்க்கையினுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.